அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்ஸஸ் கி செந்தில். இந்த அவசரமிகு காலகட்டத்தில் நம் செயலை செய்ய போதுமான நேரமில்லை என்பதே அனைவருடைய குற்றச்சாட்டு. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு செயலில் மும்முரமாக இருக்கிறோம். ஒரு நொடி தாமதிக்காமலும் வேலை செய்கிறோம். இருப்பின் செயல் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறோம். இதனால் குற்ற உணர்வு கொள்கிறோம். இதன் மூலம் ஏற்கனவே இருக்கும் பல பிரச்சனைகளுடன் புதிய அச்சுறுத்தல்கள் சேர்ந்து நம்மை முழிப்பிதுங்க வைக்கின்றன. இப்படி நேரம் இல்லை என சொல்பவர்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால இடைவேளை நிறுத்தி வைத்து எதுவும் செய்யாமல் இருங்கள். இதுவே அந்த டிப்ஸ். கால இடைவேளை நிறுத்தி வைத்து எதுவும் செய்யாமல் இருங்கள். ஆமாங்க, பொதுவாக எதுவும் செய்யாமல் இருப்பது கடந்த கால அனுபவங்களை நினைவு கூறுவதற்கான நேரத்தை உங்களுக்கு அளிக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மதிப்பீடு செய்து அதை தொடர்வதா வேண்டாமா என பகுப்பாய்வு செய்யவும் இது உதவுகிறது. உதாரணத்திற்கு, தாங்கள் நேற்று என்னவெல்லாம் செய்தீர்கள் என்று ஒன்றுவிடாமல் உங்களால் பட்டியலிட முடியுமா? அதில் 5 முதல் 10% வேலையை தான் நீங்கள் முழு மனதுடன் செய்திருப்பீர்கள். மற்ற செயல்களெல்லாம் மனம் ஒருமுகப்படாமல் செய்யப்பட்டவை என உங்களுக்கு புரிய வரும். சற்று நேரம் சும்மா இருந்து கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதை பற்றிய உண்மைத்தன்மை அறிவது கடினம். இன்னும் சொல்லப்போனால், சில நேரம் எதுவும் செய்யாமல் இருந்து கவனித்து பார்ப்பதன் மூலம்தான் அந்த விஷயத்தை வேறு கோணத்தில் இருந்து நியூ டைமென்ஷனில் நீங்கள் காணவும் முடியும். புதிய ஒன்றை உருவாக்கவும் அது இடமளிக்கும். அங்கேதான் கிரியேட்டிவிட்டி ஆரம்பமாகிறது. ஓகே, வாங்க நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். அதற்கு மிக எளிமையான வழி இதயபூர்வமாக தியானம் செய்வதே ஆகும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்தது 10 to 30 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். தியானம் செய்ய விருப்பமில்லை எனில் எதுவும் செய்யாமல் 10 to 30 நிமிடங்கள் அமர்ந்திருக்க உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள். பிறகு உங்கள் சிந்தனை உங்களையே ஆச்சரியப்படுத்தக்கூடும். அது உங்கள் வாழ்வை மாற்றமடைய செய்யும். இதற்கு நீங்கள் தயாராகிவிட்டால் எந்த தொழிலையும் எந்த சிரமமும் இல்லாமல் மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். பிறகென்ன, நேரம் நிறைய மிச்சம் இருக்கும். மொத்தத்தில் எதுவும் செய்யாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றை செய்வதாகும். நன்றி.